போராட்டத்தால் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் படைத்து காட்டியது லெனின் புரட்சி. அதுதான் நவம்பர் புரட்சி. மன்னர் ஆட்சியை விரட்டி அடித்து முதலாளியத்தை துரத்தி அடித்து சுரண்டப்பட்ட தொழிலாளி விடுதலை பெற்ற பொன்னாள் நவம்பர் 7 நவம்பர் 7. வாழ்க்கை என்பது வாழத்தானே, உழைப்பது என்பதே வாழ்க்கையா? உயிரோடு இருக்கும் வரை கடனை கட்ட உழைப்பது மகிழ்ச்சியான வாழ்க்கையா? வாழாமலே இறப்பது சரிதானா? சரிதானா? எல்லோருக்கும் ஒரு ஓட்டு, ஜனநாயகம் சொல்லுது. குப்பன் குப்பன் எவனானாலும் எல்லோருக்கும் ஒரு மதிப்பு. சோசலிசம் சொல்லுது. போலி ஜனநாயகத்தில் எல்லோரும் மன்னர் என்பார். வாக்காளரே எஜமான் என்பார். தேர்தல் முடிந்து ஜெயித்த பிறகு பூஜா தூக்க சொல்லுவார். ஏற்றம் இறக்கம் இல்லாத மனிதனை மனிதன் சுரண்டாத தனியுடைமை கொடுமை தீர தானா எதுவும் மாறாது உழைக்கும் வர்க்கமாய் ஒன்று திரண்டு புரட்சியை இங்கே நடத்தி காட்டுவோம். மார்க்சிய ஆசான் மார்க்சின் புகழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும். புரட்சியாளன் லெனின் புகழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும். ஸ்டாலின் மாவோ பாதையிலே பாட்டாளி வர்க்க புரட்சியை இந்தியாவில் நடத்தி காட்டுவோம். மக்கள் கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி. உழைக்கும் மக்களே, கடை வியாபார நண்பர்களே, இன்றைய தினம் ரஷ்யாவிலே 1917ஆம் ஆண்டு ஜார் மன்னனின் கொடுங்கோலாட்சிக்கு எதிராக உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை ஒன்று திரட்டி மாமேதை தோழர் லெனின் தலைமையிலே நடந்த மிகப்பெரிய புரட்சியின் இந்த நாளை உழைக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒரு விடுதலை நாளாக கருதி உலகம் முழுவதும் உள்ள பொது உடைமைவாதிகள், அதாவது கம்யூனிஸ்டுகள் கொண்டாடி வருகின்றனர். அந்த நிகழ்வை ஒட்டி இந்த பகுதியிலே நம்மோடு மக்கள் கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி இந்த அமைப்புகளோடு இணைந்து மக்கள் அதிகாரம் மற்றும் ஜனநாயக சக்திகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் பல்வேறு ஜனநாயக கட்சிகள் இணைந்து நம்மோடு கரம் கோர்த்து பல்வேறு போராட்டங்களிலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு உறுதுணையாக இருக்கின்றனர். அந்த வகையிலே இந்த நிகழ்வை மக்கள் கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி இணைந்து இப்பகுதியில் நடப்பதை நாங்கள் மகிழ்ச்சியாக கருதுகிறோம். இன்றைக்கு மக்களுடைய விழா எது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். தீபாவளின்னு சொல்றாங்க, ஒரு பக்கத்து கிறிஸ்துமஸ் சொல்றாங்க, ஒரு பக்கத்து ரம்ஜான் சொல்றாங்க. இதெல்லாம் அவருடைய மத பண்டிகைகளாக இருந்தாலும் அந்த மத பண்டிகைகளுக்கு ஒரு சான்றுகள் இல்லை. அது ஒரு கொண்டாட்டமாக சாதாரணமாக கடந்து போகிறது. ஆனால் ஒரு எழுச்சி, மக்களுக்கான முழுமையான விடுதலை கொடுத்து அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சுன்னா அது ரஷ்ய சோசியலிச புரட்சி தான். அது பொது உடைமையில் இந்த நவம்பர் 7 தான் நம்ம கொண்டாடணும் அப்படின்ட்டு இதை ஏன் வலியுறுத்துறோன்றது பாருங்க. இன்னைக்கு தீபாவளின்ற பண்டிகை மிகப்பெரிய வகையில் இன்னைக்கு இந்தியா முழுக்க இதுக்கு முன்னாடி கொண்டாடுனதில்லை. இதுக்கு முன்னாடி பொங்கலை தான் இன்னைக்கு விவசாயிகள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய வணிக திருவிழா. அதை தீபாவளின்னு சொல்லக்கூடாது, வணிக திருவிழா தான். எந்த தீபாவளியாவது தன்னுடைய சேவிங்ஸ் பணத்தில் எடுத்து ஒரு செலவு பண்றானா? கண்டிப்பா கிடையாது.
கடனை வாங்கி தான் பண்றாங்க. இதுக்காகவே அடகு கடையில பூஜை போட்டு ரெடியா வச்சிருப்பாங்க. காலங்காத்தாலே உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் வட்டிக்கு தரேன்ட்டு. எல்லா இடங்களையும் கடன் வாங்கப்பட்டு எல்லா இடத்துலையும் பொருட்கள் வாங்குறதுக்காகவே கடையை திறந்து வச்சிருப்பாங்க. அப்ப அன்னைக்கு முழுக்க முழுக்க நடக்கிறது பாத்தீங்கன்னா 10 பொருள் இருந்து 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வணிகமா நடந்துகிட்டு இருக்கும். இது யாருக்கு போய் சேரும்னா முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு போய் சேருமா ஒழிய எந்த தொழிலாளிகளுக்கோ சாதாரண மக்களுக்கோ சேராது. அந்த ஒரு நாளை அவனுக்கு மிகப்பெரிய வணிக திருவிழாவா நடத்திக்கிட்டு இருக்கான். அதை நாம ஏமாந்து இதுல வர இந்த புராண கட்டுக்கதை அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா புராண கட்டுக்கதை. தீபாவளி உலகத்தையே பாயா சுருட்டி கொண்டு போய் வச்சுட்டார் நராசுரன். அதை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு அவதாரம் எடுத்தாரு, அப்படி பண்ணாரு. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம பிள்ளைங்களே சிரிப்பாங்க. அது ஒரு கட்டுக்கதையா வச்சு இன்னைக்கு பார்ப்பனர்கள் நம்ம மேல ஒரு அடக்குமுறையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விழாவை கொண்டாடி சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆரியர்கள் நம் திராவிடர்கள் மேல பழைய போர் தொடுத்து அவங்களை அழிச்சதை நராசுரன் அழிச்சதை நாம எப்படி கொண்டாட முடியும்? அதை நம்ம தலையிலே கொண்டாட வைக்கிறேன். நான் ஒன்னு அழிச்சேன், நீயே அதை கொண்டாடுன்னு சொல்லி நம்ம தலையிலே கொண்டாட வைக்கிறான். அது காலையில எந்திரிச்சு நம்ம எண்ணெய் தேய்ச்சி இதெல்லாம் பண்ணி இதை ஏற்றுக்கவே முடியாது. அது இன்னைக்கு காலத்தில் அதெல்லாம் மாறி இருக்கணும். அதை மாற்றுவோம். அதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் அதை மாற்ற முடியும். அந்த வகையில் நமது அமைப்பு முற்போக்கான அமைப்பு பல்வேறு ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து இணைஞ்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில உங்களுக்கே தெரியும், மக்கள் கலை இலக்கியம் கிடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இந்த தேர்தல் பாதையை புறக்கணித்து மக்களுக்கு விடிவு புரட்சி தான் ஒரே தீர்வுன்னு சொல்லி பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் பண்றதுனால ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டை புறக்கணித்து ஓட்டு போடாதே புரட்சி செய்யும் தான் முழக்கத்தை முன் வச்சோம். சமீப காலமாக அதை மாற்றியதன் நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு பிஜேபி அசுர பலத்துல மேல நின்றுட்டு இருக்கும்போது இன்னைக்கு தேர்தல் பாதையிலையும் சரி பல்வேறு இடங்களையும் சரி அவன் முன்னாடி நிற்கும் பொழுது நாம தேர்தல் பாதையை புறக்கணிச்சுட்டு நம்ம வெளியில நின்று குரல் கொடுக்கறது மட்டும் அவனை ஒழிக்கிற தீர்வு கிடையாது. 2 வகையிலையும் வீழ்த்தணும், தெருவிலையும் அவனை வீழ்த்தணும், தேர்தலையும் வீழ்த்தணும் சொல்லிட்டு தான் இன்னைக்கு நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. ரசிய மண்ணில் மார்சிய ஒளியில் பூத்தது மலர் பூத்தது. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. பல பேர் உழைப்பை சில பேர் சுரண்டும் கொடுமை ஒழித்தது புரட்சி. கொடுமை உழைத்தது புரட்சி. படிப்பறி வெண்ணும் அறிவு தாகம் எங்கும் தனித்தது புரட்சி. தனித்தது புரட்சி. விதிப்படி வாழ்க்கை என்னும் விதியை வேரோடு சாய்த்தது புரட்சி. வேரோடு சாய்த்தது புரட்சி. சரித்திரம் பழைய சரித்திரம் ஒழித்து சரித்திரம் படைத்தது புரட்சி. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. பசி என்னும் நோயால் பலரும் மடியும் வறுமை ஒழித்தது புரட்சி. படிப்பறி வெண்ணும் அறிவு தாகம் எங்கும் தனித்தது புரட்சி. தனித்தது புரட்சி. விதிப்படி வாழ்க்கை என்னும் விதியை வேரோடு சாய்த்தது புரட்சி. வேரோடு சாய்த்தது புரட்சி. சரித்திரம் பழைய சரித்திரம் ஒழித்து சரித்திரம் படைத்தது புரட்சி. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. நவம்பர் புரட்சி ரசிய மண்ணில் மார்சிய ஒளியில் பூத்தது மலர் பூத்தது. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. நவம்பர் புரட்சி உழைப்பாளரின் மகிழ்ச்சி. இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க சொன்னா பார்ப்பனிய சனாதானம் என்பது காவி பாசிச சனாதானம் என்பது இங்கே உழைக்கும் மக்களை ஒடுக்குகின்றது. கார்ப்பரேட் காவி பாசிசம் இணைந்து உழைக்கும் மக்களை முன்னேற விடாமல் இன்னைக்கு அடிமைத்தனமாக வைத்துக் கொண்டிருக்குது. ஆனால் இதே ரஷ்யாவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முதலாளித்துவத்தை வீழ்த்தி அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற விதமாக மாமேதர் லெனினின் தலைமையில் உழைக்கும் வர்க்கத்தை அணிதிரட்டி ஒரு மாபெரும் புரட்சியை நடத்தி காட்டியதுதான் 1917 ரஷ்ய புரட்சி தின விழா. அங்கே அனைவருக்கும் இலவசமாக கல்வி வழங்கப்பட்டது. நீங்க இந்தியாவில் எடுத்துக்கோங்க, படிக்கணும்னு சொன்னா ஏழைக்கு ஒரு கல்வி, அதே போல உழைக்கும் மக்களுக்கு ஒரு கல்வி என்கிறதாக மாறி இருக்கு. நீட்னு சொல்லி கொண்டாரா, நீ பணம் இருந்தால் மட்டுமே படிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்கு. ஆனால் இதே ரஷ்யாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா புரட்சி நடந்த பிறகு ஏழை பணக்காரன் என்கின்ற ஏற்றத்தாழ்வு ஒழிக்கப்பட்டு உழைக்கும் மக்களின் கையில் அதிகாரம் கிடைக்கப்பட்டு அங்கே அனைவருக்குமே ஒரே விதமான கல்வி முறை, அனைவருக்குமே இலவச கல்வி
நடக்கிறது. அதே போல அனைத்து தொழிலாளர்களும் இங்கே கசக்கி புளிவது போல் அங்கு இல்லை. புரட்சி நடந்த பிறகு சுதந்திரமாக தங்களுடைய வேலைகளை செய்தார்கள். பெண்கள் வீட்டுக்குள்ளே அடிமையா இருக்கும் இந்தியாவின் நிலைமை அங்கும் நீடித்தது முதலாளித்துவத்திலே. அதை ஒழித்து கட்டி லெனினுடைய தலைமையில புரட்சி நடந்த பிறகு பெண்கள் சுதந்திரமானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டார்கள். அடிமைத்தனத்தை ஒழித்து சுதந்திர சுவாச காற்றை அங்கே சுவாசித்தார்கள். அப்படி பல்வேறு போராட்டங்களின் மூலமாக பல்வேறு சலுகைகள், பல்வேறு உரிமைகள் அங்கே பெற்றுத்தரப்பட்டது. அந்த ரஷ்யாவிலே நடந்த நிகழ்வு போல இந்தியாவிலும் உலகம் எங்கும் நடக்க வேண்டும் என்பதை உழைக்கும் மக்களுக்கு பறைசாற்றுகின்ற வகையில் தான் வருடா வருடம் எங்களது அமைப்பின் சார்பாக நவம்பர் புரட்சி தின விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் உரித்தானதல்ல, இது உழைக்கும் மக்களின் விழா. ஆகவே நீங்கள் நாளை ரஷ்யாவில் உள்ள உழைக்கும் மக்கள் போல் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால், அனைத்து ஜனநாயக உரிமைகளையும் பெற வேண்டும் என்றால் இந்தியாவிலே புரட்சியை நடத்த வேண்டும். இந்த கார்ப்பரேட் காவி பாசிசத்தை ஒழிக்க வேண்டும். மக்கள் ஜனநாயக கூட்டரசை நிறுவ வேண்டும். ஆகவே வாருங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசிப்போம். நன்றி தோழர்களே.